ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை எடுத்த வ்ளாக் தான் இது. ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி காலையில் நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும்ல, அதனால் 4 மணிக்கெலாம் டெய்லியுமே எழுந்துக்கிறது. 4 மணிக்கு எழுந்து ஃபஸ்ட்டு வாசலை கழுவி விட்டுட்டு கோலம்லாம் விட்டுட்டேன். எப்போவுமே போடுற மாதிரி கலர் போடாமல் வெறும் சிம்பிளாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கலர் போடுவேன். பிரம்ம முகூர்த்த விளக்குலாம் ஏற்றிட்ட பிறகு தான் அப்புறம் வந்து கலர் போடுவேன். டைம் இருந்தால் சமையல் முடிச்சுட்டு போடுவேன், இல்லைன்னா சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் சரி, நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது எனக்கு. அதனால் சிம்பிளாக டிஃபனு இட்லி மட்டும் செஞ்சு வச்சுட்டேன். குழம்பு இருந்தது, நைட்டு குழம்பு, அதை வச்சு டிஃபனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. லன்ச்சு வந்து புளி சாதம் கிளறி கொடுத்துட்டேன். புளிக்குழம்பு எப்போவுமே எமர்ஜென்சிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். எங்கள் தம்பி ஒய்ஃபை செஞ்சு கொடுத்தாங்க, அவங்க டேஸ்ட்டாக வைப்பாங்க. அது நான் புளி சாதம் ரெசிபி கூட நான் போடுறேன் உங்களுக்கு, நான் அப்புறம் வீடியோ. ஃபஸ்ட்டு பால் மட்டும் காய்ச்சி வச்சுட்டேன். பால் மட்டும் காய்ச்சி சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையில் ஃபுல்லாக இறங்கிட்டேன். புளி சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சேன் அன்றைக்கி. கடற்கடன்னு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அன்றைக்கி. ஏன்னா நான் பசங்க கிளம்பும்போதுமே கூட வெளியே போகணும் நான். அதனால் கேப் கிடைக்கும் போது நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் அங்கே பாத்திரங்களை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இங்கே சமையல் வேலை ஆகிட்டு இருக்கும்போதுமே அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி வச்சுருப்பேன்ல, அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருவேன். நான் கீழே ஒரு பாத்திரம் கவுத்துறதுக்காக ஒரு சின்ன கூட ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது கூட வைக்கிறதுக்கு எனக்கு இடம் சின்னதாக டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ சாப்பாடு வடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் வைப்பேன். அங்கே வைக்கிறதால எனக்கு சமையல் செஞ்சு வேலை செய்கிறதுக்கு அங்கே இடம் பத்தலை. அதனால் நான் அதை எடுத்து தூக்கி மேலே வச்சுட்டேன். அப்படியே அடுக்கி வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் புளி சாதம் தான் கிளறி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடாய் போட்டு அதில் கலக்கி வச்சுட்டேன். சாரி, உருளைக்கிழங்கு இல்லை, அது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கிழங்கு அது வறுத்து கொடுத்துட்டேன் நான். இன்றைக்கி சமையல் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா மதியமும் நாங்கள் இங்கே சாப்பிட முடியாது, வெளியே போகிறோம். அதனால் பசங்களுக்கு வரைக்கும் தானே, அவருக்கும் பசங்களுக்கு வரைக்கும் தான். பசங்களுக்கும் இன்றைக்கி ஆஃப் டே ஸ்கூல், எக்ஸாம் முடியுது இல்லைங்களா, அதனால் ஆஃப் டே ஸ்கூல். அதனால் ஒருத்தருக்கு மட்டும், ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஸ்கூல் ஆஃப் டே, ஒரு பொண்ணுக்கு ஈவினிங் தான் விடுவாங்க. சரி, லஞ்சு மட்டும் ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டேன், அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் கட்டி கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு மட்டும் லஞ்சு வீட்டில் வந்து சாப்பிடுவா. நான் அதுக்குள்ளே சரி போயிட்டு வந்துடலாம் அவங்க வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க படிக்கிற வரைக்கும் நான் இந்த வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டு க்ளீனிங் பண்ணுற வேலை, கொஞ்சம் துணி இருந்தது. நான் அதுக்குள்ளே சரி வெளியே போகிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். துணி துவைச்சி போட்டு வெளியே கிளம்பிட்டேன் நான். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எங்கே போனேன்றதை நான் சொல்கிறேன் நான். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.